பிரகாஷ் சார், இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி ஈரோடு கிழக்கில் 6.58 விழுக்காடு வாங்குறாங்க. 2023 இடைத்தேர்தல் நடக்குது, அதில் 6.35 விழுக்காடு வாக்கு வாங்குறாங்க. இப்போ இந்த தேர்தல் முடிவில் 23,810 வாக்கு வாங்குறாங்க. இதுவரையில் நாம் தமிழ் கட்சி அந்த தொகுதியில் வாங்காத ஒரு வாக்கு சதவீதம் இப்போ இந்த முறை வாங்கியிருக்காங்க. 3 விஷயங்கள் அடிப்படையாக பார்க்கப்பட்டது. ஒன்று, காங்கிரசுக்கு ஒதுக்காம நேரடியாக திமுகவே களமிறங்குவது ஒரு பெரிய பலமாக அங்கு பார்க்கப்பட்டது. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், போட்டியாளர்கள் பெரிய அளவில் இல்லை. இந்த பிரதான கட்சிகள் ஒதுங்கின காரணத்தால அது இன்னும் கூடுதல் பலமாக திமுகவுக்கு பார்க்கப்பட்டது. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், தந்தை பெரியார் பற்றி சீமான் பேசிய அந்த பிரச்சாரம், சர்ச்சையான பேச்சுக்கள், அது மக்கள் மத்தியில அவருக்கான எதிர்ப்பை இன்னும் கூடுதலாக்கும் அப்படின்ற அடிப்படையில் அது திமுகவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு பார்க்கப்பட்டது. இந்த 3 பிளஸ் பாயிண்ட் திமுகவுக்கு இருந்தும் கூட கிட்டத்தட்ட இந்த வாக்கு சதவிகிதம் அதே அடிப்படையில் நாம் தமிழ் கட்சிக்கு 23,000 வாக்குக்கு மேல விழுந்திருக்கு அப்படின்னா நம்ம இதை எப்படி பார்க்கலாம்? நீங்க திமுகவுடைய வாக்கு சதவீதம் பத்தி கவலைப்படுறீங்க. திமுக வந்து EVKS இளங்கோவனை விட அதிகமா வாக்குகள் வாங்கியிருக்கு. அப்ப இருந்த போட்டி இப்ப இல்ல. அப்ப இருந்த போட்டியில அவர் வாங்கின வாக்குகளை விட இப்ப வாங்கியிருக்கு. இப்போ சீமானோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,54,652 வாக்குகள் வந்து போலிங்கு. அது வந்து திமுக 1,16,439 வாக்குகள் வாங்குது. மிச்சம் இருக்கக்கூடியது 48,000, கிட்டத்தட்ட 48,000 வாக்குகள். அந்த வாக்குகள்ல ஒரு 23,000 வாக்குகள் வந்து இவங்க வாங்குறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 23,000 வாக்குகள், 24,000 வாக்குகள் வந்து சீமானுக்கு எதிராக தான் போடப்பட்டிருக்கு. ஒரு 5,000 வாக்கு நோட்டாவுக்கு போயிருக்கு. அதான் நோட்டாக்கு தபால் ஓட்லயே வந்து நோட்டா அதிகமா வந்துச்சு. சீமான் வந்து பின்னாடி தான் வந்தார். அப்போ சீமானோட கணக்கு பிரகாரம், இப்போ இவர் சொன்ன கணக்கு பிரகாரம், MLA சார் சொன்ன கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே தனிப்பெரும் தலைவர் வந்து சீமான் தான். அந்த அளவுக்கு வீரம் வந்து யாருக்குமே கிடையாது. அதிமுகவுக்கே காணும், புறமுதுகிட்டோடி போயிட்டாங்க. எடப்பாடி வந்து கவுண்டர் பாலிடிக்ஸ் பண்றவர், அவர் வந்து காணாம போயிட்டார். பாஜக 18% வாங்கிச்சுன்னு மாறு தட்டின அண்ணாமலை அவர் எங்கேயோ போயிட்டாரு. அவர் போட்டியிலேயே இல்லை. ஆனா இது எல்லாமே சேர்ந்து வரும்பொழுது உங்களுக்கு இவங்களோட எல்லாரும் வாக்குகளையும் யார் வாங்கியிருக்கணும்? அண்ணன் சீமான் தானே வாங்கியிருக்கணும். யாருமே போட்டி இல்லை. இவர் தான் மானம் மிக்க, வீரம் மிக்க, பெரியாரை விட மானம் மிக்க, பெரியார் மண்ணு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தோட போயிருக்கக்கூடிய இவர் தானே எல்லா வாக்குகளையும் வாங்கியிருக்கணும். டெபாசிட்டே வாங்க. கடந்த காலங்களை விட இந்த முறை எதிர்ப்பு குறைவு தானே இருக்கு தம்பி. எதிர்ப்பு குறைவு பெருசு, அது விடுங்க. நீங்க இன்னொரு பிளஸ் மறக்கிறீங்களே, பாஜகவுடைய அதே பிரச்சார வாசகம் தான் தந்தை பெரியாரை எதிர்த்த வாசகங்கள். சரி, அவரோட மண்ணிலேயே போயிட்டு தந்தை பெரியார் எதிர்த்த வாசகங்களை அவர் சொல்றாரு. அப்போ பாஜக ஓட்டு அவருக்கு உயர்ந்திருக்குமா, உயர்ந்திருக்காதா? ஓகே. பாஜகவோட அவர் மறைமுக கூட்டணியா இல்லையா? பாஜகவின் வேட்பாளராக தானே அவர் நின்னாரு. பாஜக காரங்க கூட இந்த அளவுக்கு பெரியார பேசியிருக்க மாட்டான். அதை விட மோசமா பேசினாரு. பெரியார் மண்ணு, பாப்பான், எல்லாரையும் சமமாக பாப்பான் அப்படின்லாம் பேசினாரு. அவர் பேசாத மொழிகளே கிடையாது. ஃபில்த்தி லாங்குவேஜஸ், அது பல வந்து விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாரு. அப்போ சீமான் வந்து தனி ஆள் இல்லைங்க, பாஜக வேட்பாளர். அவரு பாஜக நிக்காத இடத்துல பாஜக வேட்பாளர். ரெண்டாவது, திமுக எதிர்ப்பை முன்மொழிகிறாரு, திமுகவை மிக மோசமா விமர்சிக்கிறார் அவரு. அப்போ அவரு அதிமுக வேட்பாளர். அதிமுக ஒரு திட்டமிட்டு இறங்கி இருக்காரு. அதிமுக அதே போன்று பாஜக வாக்குகள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிற அடிப்படையில தான் செயல்பட்டு இருக்காருன்றீங்க. ஆமா, ஆனா வரலையே ஐயா. நீ டெபாசிட்டே வாங்கலையே ஐயா. டெபாசிட்டுக்கு இன்னும் 2,000 வாக்குகள் வரணும்ல. நீ டெபாசிட்டே வாங்கலையே. இந்த பொசிஷன்ல வேற ஏதாவது ஒரு கட்சி நின்றுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொசிஷன்ல வேற ஏதாவது ஒரு கட்சி நின்னா அவங்க வந்து நிறைய வாக்குகள் வாங்க. அப்போ இந்த தொகுதியில இயல்பா ஒரு 50,000-60,000 அதிமுக வாக்குகள் இருக்கு. அந்த அதிமுக வாக்குகள் எங்க போச்சு? யாருக்கு போச்சு? அண்ணன் சீமானுக்கு வரலையே. சீமான் அண்ணன் அதிமுக நம்பலையே. ரைட்டா? பாஜக நம்புது நம்பலன்றது வேற, அது கூட டிரான்ஸ்பர் ஆயிருக்கும். அதான் ஒரு 10,000-லேருந்து
23,000 ரூபாய் வரைக்கும் வராருன்னா அது பாஜக வாக்குகளையும் சேர்த்தா வராரு. திமுக எதிர்ப்பு வாக்குகள், திமுகவை அறவே பிடிக்காத அதிமுகவுடைய இரட்டை இலை வாக்குகள், அந்த வாக்குகள் எங்க போச்சு? இந்த 23,000க்குள்ள அது கொஞ்சம் வந்திருக்கும், இல்லாட்டி அவர் 23,000 கிட்ட வந்திருக்க முடியாது. அந்த வாக்குகள் கொஞ்சம் வந்திருக்கும். ஆனா 50-60,000 அதிமுக வாக்குகள், இப்ப இவர் சொன்ன மாதிரி ஈரோடு கிழக்குன்றது முத்துசாமி தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய, அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதி. கொங்கு மண்டலத்துல அதுவும் அதிமுகவுடைய வாக்குகள் மிக பலமா வரக்கூடிய தொகுதி. சுப்புலட்சுமி ஜெகதீசன் தான் ஒரு தடவை 89 ஜெயிக்கிறாங்க. அதை தாண்டி வரக்கூடிய வாக்குகள். வி.சி. சந்திரகுமார் கூட தேமுதிக கூட்டணியில அதிமுகவோட சேர்ந்து அந்த தொகுதியை முதல்ல ஜெயிக்கிறார். முன்னாடி ஆமா எம்எல்ஏவா வர்றாரு. அதுக்கப்புறம் அவர் பிரிஞ்சு போறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்ல அவர் திமுகவுக்கு வர்றாரு. வி.சி. சந்திரகுமாரே அதிமுக கேண்டிடேட் தான் கிட்டத்தட்ட, ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட தொகுதியில ஏன் அதிமுக வாக்குகள் சீமானுக்கு டிரான்ஸ்பர் ஆகல? சுத்தமா டிரான்ஸ்பர் ஆகல. அப்போ அதிமுக தொண்டனும் பெரியார் தொண்டனா தான் இருக்காங்க, ரைட்டுங்களா? இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 20-23,000 வாக்குகள் இவருக்கு விழாத பதிவான வாக்குகள் யாருக்கு போயிருக்கு? திருமுருகன் காந்தி ஒரு கேண்டிடேட் நிறுத்தினாரு, கோவை ராமகிருஷ்ணன் ஒரு கேண்டிடேட் நிறுத்தினாரு, நம்ம பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன்றவர் அவரு அங்க கேண்டிடேட்டா அவரே போட்டாரு. பெரியார் தொண்டர்கள் உயிரை கொடுத்து இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்க. சுயேட்சைகளுக்கு போச்சு. நோட்டாக்கு 7,000 சம்திங் போயிருக்கு. நன் ஆஃப் தி அபோவ் போயிருக்கு. அப்போ நன் ஆஃப் தி அபோவ் யாருக்கு இருக்கும் வாக்குகள்? அது அதிமுக வாக்குகளா இருக்கும். சீமானியும் பிடிக்கல, பெரியாரை திட்டுறாரு, பெரியார வகை இல்லாம பேசுறாரு, இலக்கண வரம்பு இல்லாம பேசுறாரு, எந்த விதமான நாகரிகமும் இல்லாம பேசுறாரு. தமிழர் தந்தைன்னு அறியப்பட்டவரை மண்ணுன்றாரு. தமிழர் தந்தையால கடுமையாக விமர்சிக்கப்பட்ட ஒரு குலம் பாப்பா, அவன் எல்லாத்தையும் சரியா பாப்பான்றாரு. அவர் மேல வைக்கப்பட்ட குருமூர்த்தியோட போறாரு, RSS ஓட போறாரு, பிஜேபியோட போறாரு, இதோட போறாரு அப்படின்னு இந்துத்துவத்தோட அவரை இணைச்சு பேசின அந்த விமர்சனங்கள், இந்த விமர்சனங்கள்ல விரும்பாத மக்கள் இருப்பாங்கல்ல. அது பெரியார் வாழ்ந்த மண்ணுல, பெரியார் நகரசபை தலைவராக இருந்து குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்ட நகராட்சி இல்ல ஈரோடு நகராட்சி. அப்போ மிச்சம் 24,000 வாக்குகள் எங்க போச்சு? இவருக்கு அகெயின்ஸ்டா போச்சு. சப்போஸ் அந்த 24,000 இவர் வாங்கி இருந்தார்னா, ஒரு 50,000 வாக்குகள்ல இவர் வாங்கி இருந்தார்னா இவரோட இமேஜ் எப்படி இருக்கும்? சீமானை தவிர வேற யாராவது அங்க நின்று இருந்தா இதை விட அதிக வாக்குகள் வாங்கியிருப்பாங்க. சீமான் என்பதால் அந்த வாக்குகள் குறைந்திருக்கிறது. சீமானுக்கு இனி அரசியல் எதிர்காலம்ன்றதே சூன்யம். இனி அவர் விஜயை எதிர்த்து அவர் பேச ஆரம்பிச்சதுதான் பெரியார். இது இனி அவர் திமுகவுக்கு அடிமையா போக வேண்டியதான். ஏற்கனவே பாஜகவுக்கு அடிமை, திமுகவுக்கு அடிமையா போலன்னா இன்னும் இப்ப அடுத்த காலகட்டங்கள்ல அவர் விஜயை மோசமா விமர்சிச்சு பேசணும். அப்பதான் திமுக அவரை லைவா விட்டு வச்சிருக்கோம். இல்லைன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயில போட்டுரும். இப்பவுமே ஒரு 60-70 கேஸுகள் தமிழ்நாடு முழுக்க ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லா இடத்துலயுமே ஃபார்ம் ஆயிடுச்சு. சீமான் இனி ஏற்கனவே பாஜக அடிமை, அந்தையும் காப்பாத்திக்கணும் பெரியாரை திட்டிக்கிட்டு, அதே நேரத்தில் விஜயையும் திட்டணும். ரெண்டுத்தையும் திட்டி கொண்டு போகக்கூடிய இந்த அரசியல் சூழல்ல தான் அவரை திமுக பயன்படுத்தும். இனி எதிர்காலம் என்பது அதுதான். அவருடைய பலம் என்பது 0 என்பதை இந்த வாக்கு நிரூபிச்சிருக்கு. இல்லைன்னா இந்த கேப்ல, யாரும் இல்லாத கேப்ல ரன்னிங் ரேஸ் ஓடுறப்பா, 2 பேர் ஓடுறாங்கப்பா, 2 பேர் ஓடுறான், ஒருத்தன் நல்ல ஸ்பீடா ஓடுறான், ரைட்டு, அவனை நீ பீட் பண்ண முடியாது. குறைந்தபட்சம் அவன் எடுக்கிற டைமிங்க்கு, இப்போ உசேன் போல்ட்னு வச்சுக்கோங்களேன், 10.8 சம்திங் கிளாக் பண்றாருன்னா நீ அட்லீஸ்ட் 12, 11, 13 வரைக்கும் கூட கிளாக் பண்ணலாம? நீ கிளாக் பண்ணது எங்க 30? அவன் ஓடி முடிச்சு அரை மணி நேரம் கழிச்சு ஓடி வர, நீ டெபாசிட்டே வாங்க முடியல. அப்போ உன்னுடைய கெப்பாசிட்டின்னா, உனக்கு என்ன திறமை, உனக்கு என்ன மக்கள் அங்கீகாரம்? நான் தான் ஒரு நாள் இந்த நிலம் என் கையில சிக்கிச்சு, எங்க சிக்கிச்சு? சிக்கலையே. அப்போ தெரியுதா, தந்தை பெரியாரை எதிர்ப்பது என்பது எவ்வளவு கேவலமான விஷயம், எவ்வளவு மோசமான விஷயம். தமிழர் தந்தையின் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதிமுக காரனே சீமானுக்கு போட்டா சீமான் வளர்ந்துருவான்னு உதயசூரியனுக்கு ஓட்டு போடக்கூடிய, பயந்து போய் ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலையில் தான்
சீமான் இருக்கிறார். சரி, சரி.